வெல்கம் பேக் டு கைரளி விளக்கம். எந்த காரியத்துக்காகவும் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. நல்ல மெச்சூரிட்டி, உங்கள் வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்லை நம்மளே வளர்த்திக்க பார்த்துக்கணும். எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும். ஒருத்தருக்கு வேறு வெரைட்டி, இன்னொருத்தருக்கு இன்னொரு வெரைட்டியாக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரிஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பாருங்கள். பெட்டு வளர்த்துவாங்க, ஹெல்த்தி டயட் எடுத்துக்குவாங்க, நல்ல சன்லைட் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு அவங்க காரியம். நம்மளை பொறுத்தவரையிலும் நம்ம குடும்பத்தை பார்க்காம பொறுப்பு இல்லாமல்லாம் இப்படி இருக்க முடியாது. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல் நமக்காகவும் வாழ கற்றுக்கணும். சில சமயம் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம உடஞ்சு போயிடுவோம். ஆண்டவனே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது ஒரு அட்மாஸ்பியருக்கு போய்க்கணும். ஒன்றா தோட்டத்துக்கு போய்க்கோங்க, பக்கத்து வீட்டுக்கு போய்க்கோங்க, உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசிகிட்டு இருங்க. உங்களுக்கு இஷ்டமான ஒரு ஃபீல்டில் இறங்கிக்கோங்க. உங்களுடைய பழைய ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன், உங்களுடைய பீரோ எடுத்து அடுக்குங்க. வித்தியாசமான ஒரு ஃபீல்டுக்கு போய்க்கோங்க. அப்போ உங்களுடைய டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லாம் குறையும். கொஞ்சம் நேரம் மறந்துருப்பீங்க. அப்புறம் அந்த பிரச்சனை கூலாயிரும். மெடிடேட் பண்ணலாம். நல்ல தூக்கம் வேணும். நல்ல மனுஷரோட நமக்கு கனெக்ஷன் வேணும். பிரீத்திங் எக்ஸசைஸ் இதுக்கு நல்லது. நல்ல லைஃப் ஸ்டைலே இப்படி மாறினா தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்.